இன்னைக்கு என் சமையல் அறையில் ஒரு நல்ல டேஸ்டான சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியை வச்சிடலாம். மண் சட்டியில் சமைக்கும்போது அந்த சாப்பாடுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வரும். இப்போ 1.5 கிலோ சிக்கனுக்கு என்ன அளவுகள் தேவையோ அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஆயில் விட்டாச்சு. முதல்ல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 5-6 ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பட்டை, ஒரு 6 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ இதெல்லாம் நம்ம சேர்த்து அதை கொஞ்சம் சூடு பண்ணும்போது நல்ல வாசம் வரும். அடுத்து நான் 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா செவக்க வதங்கி வரணும். வெங்காயம் எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட்டோன்னா சீக்கிரமாக வெந்துடும். சின்ன ஸ்பூனுக்கு தான் 1 ஸ்பூன் போடணும், நிறைய போட்டுறக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு கூடால 5 பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தக்காளி நல்லா வெந்து வரணும். இல்லைன்னா அந்த குழம்புல தக்காளி துண்டு துண்டாக கிடக்கும். அப்படி துண்டு துண்டாக இருக்கும்போது சாப்பிட நல்லா இருக்காது. அதனால நல்லா வதக்கி எடுக்கணும். அடுத்து இந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 2.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விடணும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல், அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல் எல்லாமே இந்த டைமில் நல்லா வரணும். அந்த அளவுக்கு அதை வதக்கி எடுக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் போகும்போது தான் அந்த ஸ்பைசஸோட ஸ்மெல்லெல்லாம் நமக்கு வெளியில் வரும். இனி 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நான் இப்போ ஒரு பெரிய ஸ்பூனுக்கு தான் நான் மிளகாய்த்தூள் போடேன். அது சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் வரும். நான் இப்போ போடல, இந்த ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வரும். அதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சோம்புத்தூள், அதாவது பெருஞ்சீரகத்தூள். அதே மாதிரி 3 ஸ்பூன் மல்லித்தூள். இதை இந்த ஆயில்லையே நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மசாலா சேர்க்கும்போது நம்ம அடுப்பு தீயை சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா இந்த மசாலா கரிஞ்சி போகும். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. அடுத்து 2 ஸ்பூன் பெப்பர் தூள். இது டீஸ்பூன். அந்த மசாலா எல்லாம் வதங்கும்போது ஆயில் கம்மியாக இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி விடுங்க. ஆயில் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்படி எல்லா மசாலாயும் நல்லா வதங்கி வெந்து வரணும். அதுக்கப்புறமா அந்த குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு கொடுக்கணும். இந்த சிக்கனை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தண்ணி விடக்கூடாது. ஏன்னா சிக்கனில் வேக வேக அதுலேருந்து தண்ணி விடும். அதனால கொஞ்சம் கரெக்டான அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இந்த மசாலாவுக்கு கூடயே நான் சிக்கனை போட்டு அதையும் நல்லா 2யுமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுப்பேன்.
ரெண்டையும் சேர்த்து கிளறும்போது அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்கும். மண் சட்டி, இரும்பு சட்டி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் சூடு வந்து அதிகமாகவே நிற்கும். பாருங்கள், நான் கொஞ்சம்தான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துருக்கேன், நிறைய தண்ணி சேர்க்கல. இனி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஃபஸ்ட்லேயே கரெக்டான உப்பு போட்டால் தான் அந்த சிக்கன் பீஸில் எல்லாம் அந்த மசாலா உப்பு எல்லாம் கரெக்டாக இறங்கியிருக்கும். இனி மல்லிக்கீரையை அதுக்கு மேலே போட்டு அப்படியே நம்ம மண் சட்டியை மூடிட வேண்டியதான். இனி வெந்து வரட்டும். இப்போ சிக்கன் கறி ரெடி ஆயிட்டு. நம்ம மண் சட்டியில் செய்யும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் அந்த குழம்பு கொதிச்சிட்டே தான் இருக்கும். இப்போ சிக்கன் கறி ரெடி ஆயிட்டு. இனி இதுக்கு மேலே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, செக்கு எண்ணெய் எதுனாலும், அந்த தேங்காய் எண்ணெயை அப்படியே கொஞ்சம் அந்த குழம்புக்கு மேலே விடணும். அப்படி விடும்போது இந்த ஸ்மெல்லு, குழம்போட ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணினாலும் அந்த குழம்பு வந்து கொதிச்சிட்டே தான் இருக்கும். பாருங்கள், இப்போ கலர்ஃபுல்லான சிக்கன் குழம்பு ரெடி.